உங்க அப்பா போன்ல. ஹலோ அப்பா. ஹலோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பூக்கெட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆண்டி இருக்காங்களா பக்கத்துல? இருக்காங்க. கொஞ்சம் கொடுமா. சரி. அத்தை, அப்பா போன். ஹலோ அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. வேலை இல்லையா? ஏதோ வேலை இருக்குன்னு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காருண்ணா. சரி சரி, நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அப்புறம் என் பொண்ணு எப்படி பேசுறாங்க பழகுறாங்க? ரெண்டு தங்கம்ண்ணா. அவங்க வந்த பிறகுதான் இந்த வீடே கலகலன்னு இருக்கு. இங்க சக்தி இருக்கும் போது கூட எங்களுக்கு அப்படிதான் இருந்தது. இப்போ வீடே விரிச்சு ஓடி போய் கிடக்கு. ஒரு 10 நாள் 2 பேரும் இருந்துட்டு வரட்டுமே அண்ணா? தாராளமா இருக்கட்டும்மா, நிதானமா வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. சரிண்ணா. ஆண்டி சந்துரு, நீ இமீடியட்டா ஒரு வேலை பண்ணு. என்னம்மா? என்னோட சர்டிபிகேட்ல உடனே கொரியர்ல இங்க அனுப்பிடு. நான் இங்கே செட்டில் ஆகலான்னு இருக்கேன். எனக்கு இந்த வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலுக்கு உன்னோட பையர் தான், அவனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என்ன பண்றது? டூ லேட் சந்துரு. இந்த ஐடியாவை நீ 20 years பேக்கே உன் ஃப்ரெண்டுக்கு நீ சொல்லிருக்கணும். ஏய் போன் தான். ஹலோ அப்பா. என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. சரி, சக்தி இல்லையா? அவரு வெளில போயிருக்காரு. ஓ சரி, வந்தா நான் விசாரிச்சதா சொல்லு. நான் அப்புறமா போன் பண்றேன். ஓகே. பை, டேக் கேர். பாய். சக்தி, சக்தி, சக்தி. ஜெய் ஜக்கம்மா. சக்தி, சக்தி, உன் ஆளு அங்க சைலண்டா சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. போய் என்னன்னு கேட்டுட்டு வா. என்ன? ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன? வா. எங்களுக்கு தெரியக்கூடாது தானே சீக்கிரட்டா கூப்பிட்டு இருக்கா. போய் என்னன்னு கேட்டு வாங்க, போங்க. காதல் செய்யும் நேரம் இது. பாடி வா வா பழம். எப்படி? 6. என்ன திவ்யா, கூப்பிட்டியா? என்ன சக்தி, நீ பாட்டு விளையாடிட்டு இருந்தா எனக்கு போர் அடிக்காதா? நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அப்புறம் வேற என்ன விளையாடுறது? என்ன சக்தி, இப்படி தாய விளையாடுறதுக்கும் ஆடுபுள்ளி ஆடுறதுக்கும் தான் ஊருக்கு வந்தோமா? இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு தடவை தான் என்ன வெளியே கூட்டு போனியா? சரி, இந்த கேம் முடிச்ச உடனே நீ நானும் ஆயுஷ் வசனி வெளியே போலாம், ஓகேவா? உன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. அப்போ அவங்க 2 பேர் வேண்டாமா? நம்ம 2 பேரும் மட்டும்தான். நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமா. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஓகே தானே? ஓகே. ஓகே தானே? ஓகே. இந்த ஓகேக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியும்ல? ஐயோ, ஓகேப்பா, போலாம். சரி, நீ பின்பக்கமா போ, நான் முன்பக்கமா போய் பைக் எடுத்து நாங்க வந்துடுறேன், சரியா? ஏய், நாம என்ன திருட்டுத்தனமாவா லவ் பண்றோம்? அதுல திவ்யா, இப்படி எல்லாம் பில்டப் பண்ணாதான் த்ரில்லிங்கா இருக்கும். ஆமா, நீயும் பில்டப் போ, பைக் எடுத்துட்டு வா. போ, நான் வந்துடுறேன்.
திவ்யா நான் வண்டி இறங்கி 1/2 மணி நேரம் ஆகுது. ஃபெவிகால் ஓட்ட மாதிரி என் முதுகுலயே சாஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே முதுகுல என்னதான் இருக்கு? சக்தி, இது எந்த இடம்? நம்ம எங்க இருக்கோம்? சரி, நான் வேணா அட்ரஸ் சொல்றேன், நீ நோட் பண்ணிக்கோ. ஏய் திவ்யா, நான் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்னா வாழ போறோம். அப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு டூயட் சாங் பாடுவோமா? நீ பாடி நான் கேட்கணுமா? ஏன் என் காது நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஆமா, இங்க மட்டும் நான் வாழுதான். மனசுல பேர சின்ன கோயில் சித்திர நினைப்பு. நான் ஒரு பொய் சொல்லவா? என்ன? நீ மறைக்கும் போது கூட அழகா இருக்க. மனசுக்குள்ள பெரிய மன்மதன் நினைப்பு. என்ன நீ மன்மதன் நேர்ல பார்த்த மாதிரியே பேசுற? சரி, அதை விடு. இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க சக்தி? அதெல்லாம் தெரியல, பண்றவங்கள தான் கேட்கணும். ஏன் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காதா? இதெல்லாம் உங்க வயல் தானே? வயலுக்கு சொந்தக்காரன் கேட்டானா உதைப்பான். அப்போ இதெல்லாம் உங்களது இல்லையா? இந்த ஊரே எங்களுது இல்ல. திவ்யா, எங்க ஊர்ல ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். அதனால எங்க ஊரை விட்டு பக்கத்து ஒரு கூட தள்ளிட்டு வந்துட்டேன். அடப்பாவி. சரி, கொஞ்சம் கிட்ட வா, கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம். இப்ப அதுக்குதான் இங்க வந்தியா? சக்தி, நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். சக்தி, என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்க? அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கு. 24 hours நான் அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிளான்? கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பிளானு ஃபர்ஸ்ட் நைட் தான். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். ஏய் ஃபூல், உன் ஃபியூச்சர் பிளான் என்னன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஃபியூச்சர் பிளானா? நாம சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிடலாம் சக்தி. எப்படி எங்க அப்பா தேவர்மலை சிவாஜி சார் சொன்ன டைலாக் தான் சொல்ல போறாரு. நாம பிளான் பண்ணி என்ன நடக்க போகுது? ஐயோ, அப்ப கடைசி வரைக்கும் நம்ம வில்லேஜ்ல தான் இருக்க போறோமா? ஏன் உனக்கு கிராமம் பிடிக்கலையா? பிடிச்சிருக்குதான், ஆனா அதுக்காக இங்கே செட்டில் ஆக முடியுமா? சிட்டிலே இருந்து பழக்கப்பட்டாச்சு. சரி விடு, இல்ல போக சரியா இருக்கும். எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ற வழியை பாரு சக்தி. ட்ரை பண்ணி பாக்குறேன். அட்லீஸ்ட் சென்னையில செட்டில் ஆகுற மாதிரியாவது ஏற்பாடு பண்ண. நான் உன்னை கேட்டா உனக்கு கொடுக்க முடியுமா திவ்யா? இப்ப எதுக்கு இப்படி சீன் போடுற? இல்ல, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா ஒரு கிஸ் வாங்கிடலாம் தான். சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல, அப்போ காமெடியா கேட்டா கொடுப்பியா? எனக்கு எப்ப கொடுத்தாலும் ஓகே தான். லக்கில தேவதை மாதிரி நீ, ஃப்ரெண்டு மாதிரி மாமனார், எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிற மாமியார், துருன்னு சிஸ்டர் இருந்தா வேற என்ன வேணும்? அப்படி பார்க்க போனா நானும் லக்கி தான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ, ஊரே மதிக்கிற மாமனார், அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாமியார், வயசு வித்தியாசம் பார்க்காம ஃப்ரெண்ட்லியா இருக்கிற தாத்தா பாட்டி. என்ன பண்ற? நீ தானே ஓகேன்னு சொன்ன. நீ கிளம்பலாமான்னு கேட்டதுக்கு ஓகே சொன்ன. பொய் சொல்லாத, நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சிட்ட அப்புறம் தான் நீ ஓகேன்னு சொன்ன. அப்போ உனக்கும் ஆசை இருக்கு, ஆனா நீ பயப்படுற. பயம் இல்ல. பின்ன? பயம் இல்ல. பின்ன? இப்பவே இப்படி நடந்துக்கிட்டா மேரேஜ்க்கு அப்புறம் த்ரில் இருக்காதுப்பா. போலாமா? நீ என்ன தப்பா நினைச்சிட்டியா? நீ என்ன தப்பா நினைச்சிட்டியா? எதுக்கு? நீ இவ்வளவு தடவை கேட்டோம் நான் கொடுக்காததுக்கு. நீ எனக்கு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சக்தி.
பண்றீங்களே இதெல்லாம் என்ன? மேக்கப் பண்றது உங்க ஊர்ல ஸ்டைல்னு சொல்வீங்களா? நாங்கெல்லாம் இது பண்ண மாட்டோம், வெறும் பவுடர் தான் அடிச்சுப்போம். ஓ, அப்படி இருந்தும் நீ ரொம்ப அழகா தானே இருக்க. அப்படியா? நான் அழகாவா இருக்கேன்? ஆமா, நான் மட்டும் பையனா இருந்திருந்தேன்னா உன்னதான் சைட் அடிச்சிருப்பேன் தெரியுமா? என்னால ஏதாவது காரியம் ஆகிடுமா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல அநியாயத்துக்கு புகழ்றீங்களே அதான். ஏய், சீரியஸா தான் சொல்றேன். மேக்கப் இல்லாம நீ அசின் மாதிரி இருக்க. மேக்கப் போட்டேன்னு வெச்சுக்க, நீ ஸ்ரேயா மாதிரி ஆயிடுவ. அடியாத்தி சரிதான். மேக்கப் போட்டுக்கிறியா? ஆசையாதான் இருக்கு, ஆனா பெரியவங்க திட்டுவாங்களே. நாங்களும் தான் போட்டுக்கிறோம், எங்களை யாராவது திட்டுறாங்களா? நீங்களாம் டவுன்ல இருந்து வருவீங்க, மேக்கப் போட்டுப்பீங்க, நாங்க போட முடியுமா? சும்மா போட்டுதான் பாரு. அப்பனா உங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டுமா? ஆனா அது வந்துருச்சுன்னா நான் பொறுப்பில்ல. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஓகே. இதான் ஐலைனர், கண்ணுக்கு போட்டா அழகா தெரியும். இது மஸ்காரா, இது வந்து நம்ம ஐ லாஷஸ்க்கு போட்டேன்னா ரொம்பவே அழகா இருக்கும். அப்புறம் இது ஸ்ப்ரே, நீ வேணா போட்டுக்கலாம், இல்லனா வேணாம். ஓ அப்படியா? எங்க வச்ச வெத்தல போட்டிய? இங்கதானே எங்கேயோ வச்ச ஞாபகம். எப்படி இருக்கு? என்னோட ட்ரெஸ் உனக்கு கரெக்டா பாத்துச்சே, சூப்பரா இருக்கு. கிளவி வந்துருச்சு, நான் செத்தேன். ஏன் திட்டுவாங்களா? ஐயோ திட்டுவாங்களா? பேயே ஓட்டிடும். பயப்படாத, பேய் ஓட்டினா வேப்பில அடிச்சிடலாம், நீ பயப்படாத. குட்டிங்களா? ஏய் ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அது சும்மாவே எகிரி குதிக்கும். நான் வேணா உள்ள ஒளிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். சரி சீக்கிரம் ஒழிச்சுக்கோ. உள்ள என்ன பண்றீங்க? கதவை திறங்க. சீக்கிரம். ஒளிஞ்சுக்கிறேன். திறங்கடி. கதவை திறக்க போறீங்களா இல்ல உடைக்கட்டுமா? ஏய் திறங்கடி. ஏய் கதவை சாத்திட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் கேக்குறல்ல சொல்லேண்டி. ஜார்ஜ் புஷோட டிஸ்கஷன்ல இருந்தேன். அது யாருடி? நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு. ஏண்டி உங்க அக்கா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கா, நீ ஏண்டி இப்படி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற? ஏ கிழவி, உனக்கு என்னதான் வேணும்? வெத்தலை பொட்டிய காணா, அதை தேடிட்டு போறான்னு வந்தேன், நீ கொஞ்சம் தேடி கூட. நீ ஏன் தேடு? ஏய் கொட்ட பாக்கும் கொடுங்க வெத்தலை கொட்டா வாய் செவக்கும். கிழவி நீயும் கிழவ என்னது? ஆ? எங்க காணா? தள்ளுடி. அட இங்க பாத்தியா, வாடி சிங்கார சிரிக்கி, வாடி வெளிய. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? ஏ கிழவி, உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, இருக்குல மட்டும் நான் எப்படி தெரிஞ்சேன்? அடி ஆத்தி, இது என்னடி கோலம்? இது 15 வயசு 15 புள்ளி. என்னடி இது கூத்து கட்ட போற மாதிரி வேஷம் போட்டிருக்க? அவ சினிமால நடிக்க போறா. பரவ முனியம்மாவுக்கு பதிலு நீயும் நடிக்க போறியா? அடி செருப்பால, இதெல்லாம் ஓ வேலைதானா? ஆமா. ஒழுங்கா வண்டி ஓட்டு சக்தி. நான் ஒழுங்கா ஓட்டிட்டு இருக்கேன், இதான் ஒழுங்கா போக மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு? என்ன மக்கார் பண்றது தெரியல. என்னாச்சு? இறங்க. என்னமோ இந்த சக்தி திறந்துற சீசன் சொன்னா அலிபாபாவுக்கு கூட திறந்துரும். இப்ப இப்படி கிக் பண்ணிட்டு இருக்க. யாருக்கு கூட மண்டை காஞ்சிட்டு இருக்கு, நீ வேற மொக்க போட்டுட்டு இருக்க. சும்மா இரு. உன்னால முடியலன்னா நகரு, நான் ட்ரை பண்றேன். தென்காசி சிங்கத்தாலே முடியல, நீ ஸ்டார்ட் பண்ண போறியா? ஆஹா, என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு திவ்யா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏலேலோ ஐலசா, வண்டியை தள்ளே.
தம்பி யாரு ஊருக்குள்ள தள்ளிட்டு போறாப்ல? ஏய், நீ வண்டிய சொன்னியா வேற ஏதாச்சும் சொன்னியா? சச்சா, நான் வண்டியை தான்ப்பா சொன்னேன். வண்டி புதுசா செகண்ட்ஸா? சக்தி நிறைய ஓட்டம் ஓடி இருக்கும் போல இருக்க. சச்சா, வண்டி புதுசுதான்ல. அப்ப பிரஸ் பேசுன்னு சொல்லு. சக்தி வேணாம். என்ன தம்பி, டிராபிக்ஸ்ல வர மாதிரி நரம்புல புடைக்குதோ? போகாத, பேசாம இரு. இள ரத்தம்ல சூட்ல புடைக்கத்தானே செய்யும். வேணாம் சக்தி ப்ளீஸ். அப்படியா? அப்ப ரொம்ப பெரிய இடத்து பிள்ளையா? ரொம்ப ரொம்ப பெரிய இடம். ஊருக்கே நியாயம் சொல்ற நாட்டாம குடும்பம்ல. ஐயோ அப்பா, கேட்கவே பயமா இருக்கு. அப்ப நாளைக்கு நமக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லு. நீ வேற டீச்சரோட பதில் சொல்லும். அப்ப வாங்கல, பயந்துட்டு ஓடிடலாம். வேணாம் சக்தி ப்ளீஸ், சொன்ன கேளு. ஏண்டா ஊருக்குள்ள ஆலம்பலா பண்றீங்க? உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. ஓடிச்சுக்கிற இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும்ல. ஏய், அல்லக்க இங்க ஆலம்பலை ஆரம்பிக்க போகுது. வாங்க, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். வா வா, சிக்காமையா போயிருவா. அப்ப சரியா வச்சிடலாம். யார் தம்பி அவங்க? என்ன கேட்டாங்க? இல்லண்ணாச்சி, வெளியூர்காரங்க டவுனுக்கு போத வழி கேட்டாங்க. இல்லையே, அவங்கள பார்த்தா அசலூர் ஆள் மாதிரி தெரியலையே. நம்ம தர்மராஜ் ஆளுங்க மாதிரி இல்ல தெரியுது. என்னண்ணாச்சி, தர்மராஜ் ஆளுங்க எனக்கும் தான் தெரியும். பாத்து தம்பி, அசலூர் தர்மராஜ் ஆளுங்க எப்பன்னு பாத்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் தனியா வராதியே. சரி அண்ணாச்சி, நான் கிளம்புறோம். பாத்து போங்க தம்பி. ஏறி போங்க. தம்பி தம்பி, என்ன தம்பி வண்டியை தள்ளிட்டு போறீங்க? வண்டியில பெட்ரோல் இல்ல. எங்களை அவமானப்படுத்தீங்களே தம்பி. வாங்க, நீங்க கார்ல போங்க, நாங்க பைக் எடுத்துட்டு வர்றோம். அண்ணா, நீங்க 3 பேர் இருக்கீங்க. அட அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. நீங்க வண்டியில ஏறுங்க. பரணாச்சி, நீங்க போங்க போங்க தம்பி. தம்பி, போங்க. என்னாச்சு? ஏன் அவங்களை காட்டி கொடுக்கல? நான் அவங்களை காட்டி கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியல. என்ன நடந்திருக்கும்? பெரிய ஊர் தகராறா இருக்கும். எங்கால அவங்க ஆள வேட்ட, அவங்க ஆள எங்க ஆள வேட்ட. எவ்வளவு தலை உருவமே தெரியாது திவ்யா. இதெல்லாம் நமக்கு தேவையா? அம்புட்டு நல்லவனா நீ? ஊருக்குள்ள எங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு விரோதிகளும் இருக்காங்க திவ்யா. ஐயோ, அப்படின்னா நம்ம இங்க செட்டில் ஆக வேணாம் சக்தி. நம்ம சிங்கப்பூர் சென்னையோ போயிடலாம் ப்ளீஸ்.